श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. ஸ்ரீமத் பரமஹம்சே இத்தியாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திவ்யாக்யினாலே இந்த ஸ்தோத்திரதாரை என்கிற தொடரானது நன்கு நடந்து வருகிறது. இதிலே இப்பொழுது நாம் சுந்தரபாகுஸ்தவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சுந்தரபாகுஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரமானது புறத்தாழ்வானுடைய அற்புதமான ஸ்தோத்திரம். புறத்தாழ்வான் திருவரங்கத்திலே எம்பெருமானாருடைய கைங்கரியங்களிலே பொழுதுபோக்கிக் கொண்டு எழுந்தருளியிருந்த காலத்திலே அங்கிருந்த சோழ மன்னவன் வீரசைவனாக இருந்தான். அவன் சிவனுடைய பரத்வத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று எண்ணி எம்பெருமானாரை தன்னுடைய அரசவைக்கு அழைத்து அவர் மூலமாக சிவனே பரதேவதை என்று கூற வைக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக தன்னுடைய அடியாட்களை எம்பெருமானாரை அழைப்பதற்காக அனுப்பி வைத்தான். அப்பொழுது புறத்தாழ்வான் எம்பெருமானாருடைய வேஷத்தை தரித்து கொண்டு அந்த சோழ மன்னவனுடைய சபைக்கு சென்று அங்கு அந்த சோழ மன்னவன் சிவாத் பரதரம் நாஸ்தி என்று கூற ஆழ்வான் பரிகாசமாக துரோணமஸ்தி ததஸ்பரம் என்று இவ்வாறு கூறினார். அதாவது சிவனை காட்டிலும் பரதேவத்தை இல்லை என்று இந்த ராஜாவினுடைய அபிப்பிராயம். அதற்கு ஆழ்வான் பரிகாசமாக இவ்வாறு உத்தரத்தை கொடுத்தார். சிவ சப்தமானது ஒரு அளவை காட்டக்கூடியது. இந்த சிவம் என்கிற அளவை காட்டிலும் துரோணம் என்கிற அளவு பெரிதாக உள்ளது என்று இவ்வாறு பரிகாசமாக கூறி, மேலும் பல வேதங்களையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் பிரமாணமாக காட்டி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரத்வத்தை நன்கு ஸ்தாபித்தார். அப்பொழுது கோபங்கொண்ட அந்த வீரசைவனான சோழ மன்னவன் ஆழ்வானுடைய திருக்கண்களை பிடுங்க வேண்டும் என்று நினைத்தான். ஆழ்வான் தானே தன்னுடைய திருக்கண்களை பிடுங்கி எறிந்து மீண்டும் திருவரங்கத்திற்கு வந்தார். அங்கு வந்து எம்பெருமானாருடைய மேல்நாடு யாத்திரையை கேட்டு அவர் திருவரங்கத்திலே இருக்க விரும்பவில்லை. ஆகையால் அவரும் அங்கிருந்து கிளம்பி திருமாலிருஞ்சோலை நோக்கி பயணிக்க தொடங்கினார். அப்பொழுது மார்க்கத்திலே ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தையும் அதிமானுஷஸ்தவத்தையும் அருளி செய்தார். அதற்கு பிறகு திருமாலிருஞ்சோலை சென்று சேர்ந்து அங்கு கள்ளழகர் விஷயமாக இந்த சுந்தரபாகுஸ்தவத்தை ஆழ்வான் அருளி செய்திருக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை நன்கு ஆழ்வான் அனுபவித்திருக்கிறார். எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை நன்கு ஆழ்வான் அனுபவித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதிலே கடைசியிலே ஆழ்வான் என்ன பிரார்த்திக்கிறார் என்றால், மீண்டும் ஸ்ரீரங்கத்திலே துஷ்டர்கள் எல்லாம் அழிந்து சஜ்ஜனங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மீண்டும் அங்கு குடியேறி வந்து எம்பெருமானாரும் மீண்டும் மேல்நாட்டிலிருந்து ஸ்ரீரங்கம் எழுந்தருளி அங்கு அடியேன் எம்பெருமானாருடைய கைங்கரியத்திலேயே பொழுதுபோக்கிக் கொண்டு முன்போலே இருக்க வேண்டும் என்று சுந்தரபாகுஸ்தவத்திலே ஆழ்வான் கடைசியிலே பிரார்த்திக்கிறார். இவ்வாறு இந்த பிரார்த்தனையோடு இந்த சுந்தரபாகுஸ்தவமானது முடிகிறது. ஆக இந்த ஸ்தவத்திலே எம்பெருமானுடைய பெருமைகளை நன்கு பறக்க அருளி செய்து அதற்கு பிறகு இவ்வாறு பிரார்த்தனையோட ஆழ்வான் முடிக்கிறார் என்று பார்க்கிறோம். இதிலே இப்பொழுது 56வது ஸ்லோகத்திலிருந்து 60வது ஸ்லோகம் வரையிலும் நாம் அர்த்தங்களை அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களினுடைய அர்த்த விசேஷங்களை காஞ்சி ஸ்ரீ உவே பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியர் சுவாமி அருளின வியாக்கியானத்தை கொண்டும் மேலும் திருமலையிலே எழுந்தருளியிருந்த
ஸ்ரீனிவாசாச்சாரியர் என்கிற வித்வான் அருணிய சம்ஸ்கிருத வியாக்கியானத்தை கொண்டும் அனுபவிக்கலாம். சுந்தரபாகுஸ்தவத்திலே பல அர்த்த விசேஷங்கள் பல இடங்களிலே, வேதங்களில், புராணங்களில், இதிகாசங்களில், திவ்ய பிரபந்தங்களில், இப்படி பற்பல இடங்களிலே அதிகரித்து அறிய வேண்டிய அர்த்தங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் கூறப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த ஸ்தவத்திற்கு இந்த பெரிய மகாத்மியம் உண்டு, அதாவது பற்பல அர்த்த விசேஷங்களை கொண்டது என்ற இந்த மகாத்மியம் உண்டு. இப்பொழுது 56வது ஸ்லோகம் ஆரம்பித்து 60வது ஸ்லோகம் வரையிலும் முக்கியமாக எம்பெருமானுடைய திருமேனி அவயவங்கள், அதன் பெருமையையும் அழகையும் வர்ணிக்கிறார். இப்பொழுது 56வது ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலம், திருமார்பு, அதனுடைய அழகை வர்ணிக்கிறார். லக்ஷ்மியா பதம் கௌஸ்துப சம்ஸ்கிருதம் ச ஸ்ரீவத்ஸ பூமிர் விமலம் விஷாலம் விபாதி வக்ஷோ வனமாலயாட்யம் வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய என்ற 56வது ஸ்லோகம். இதிலே வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய வக்ஷோ விபாதி, அதாவது இந்த திருமாலிருஞ்சோலை வனாத்ரி என்று கூறப்படுகிறது. ஏன் வனாத்ரி என்று கூறப்படுகிறது என்றால், இந்த மலையே சோலையாக இருக்கிறது. ஆகையால் சோலைமலை என்று சொல்லுமா போலே இந்த திருமாலிருஞ்சோலை வனாத்ரி என்று கூறப்படுகிறது. அந்த வனாத்ரிக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சுந்தரத்தோடையான் அழகர். அவருடைய வக்ஷஸ்தலமானது நன்கு விளங்குகிறது என்று கூறுகிறார். எப்படி அந்த வக்ஷஸ்தலமானது விளங்குகிறது என்றால், லக்ஷ்மியா பதம், அதாவது பிராட்டிக்கு வாசஸ்தானமாக இருந்து கொண்டு திருமார்பானது விளங்குகிறது. அகலகில்லே இதயமென்னு அலர்மேல் மங்கை விரைமார்பா என்ன திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அருளி செய்தார் போலே, பிராட்டிக்கு எப்பொழுதுமே வாசம் செய்வதற்கு ஸ்தானமாக இந்த திருமார்பானது இருக்கிறது. பிராட்டியானவள் இந்த திருமார்பை விட்டு நான் அகலமாட்டேன் என்று இவ்வாறு சங்கல்பம் செய்து கொண்டு இந்த திருமார்பிலே வசிக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். மேலும் பூவார் திருமாமகள் புல்கிய மார்பா என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்தார் போலே, இந்த திருமாமகளான பிராட்டி அவளுடைய வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த திருமார்பானது அதனாலேயே நன்கு விளங்குகிறது என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு கௌஸ்துப சம்ஸ்கிருதஞ்ச என்று கௌஸ்துபம் என்கிற அந்த மணியாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது எம்பெருமானுடைய திருமார்பு. அதனாலேயே எம்பெருமானுடைய திருமார்பானது நன்கு விளங்குகிறது என்று கூறுகிறார். உருமாமணிப்பூன் புலாவித்திகளும் திருமார்பிருந்தவா காணீரே சேழையீர் வந்து காணீரே என்று பெரியாழ்வார் திருமொழியிலே பெரியாழ்வார் அருளி செய்தார் போலே, இந்த கௌஸ்துபமணியாலே நன்கு அலங்கரிக்கப்பட்டு திருமார்பானது இருக்கிறது என்று பார்க்கிறோம். இடத்திலே சம்ஸ்கிருதம் என்கிற பதத்திற்கு அலங்கிருதம் என்று அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த கௌஸ்துபமணியினாலே நன்கு அலங்கரிக்கப்பட்டதாக இருந்து கொண்டு திருமார்பானது விளங்குகிறது. மேலும் ஸ்ரீவத்ஸ பூமிஹி, அதாவது ஸ்ரீவத்சம் என்று எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய மறு மச்சத்திற்கு பெயர். அந்த ஸ்ரீவத்சத்திற்கு வாசஸ்தானமாக எம்பெருமானுடைய திருமார்பானது இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். திருமருமார்வனின்னை என்று திருமாலையில் தொண்டடிப்பொடி ஆழ்வாரும் இந்த மறு எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்திலே இருக்கக்கூடிய மச்சம், ஸ்ரீவத்ச லாஞ்சனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மச்சம், அதை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலமானது ஸ்ரீவத்சம் என்கிற அந்த மருவினாலே நன்கு விளங்கி கொண்டு இருக்கிறது. அதற்கு பிறகு விமலம், எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலமானது நன்கு பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. விமலம் என்றால் உஜ்வலமாக இருக்கக்கூடியது, பிரகாசித்துக் கொண்டு இருக்கக்கூடியது, பளபள என்று இருக்கக்கூடியது என்று அர்த்தம். மேலும் விஸ்திருத்தம், அதாவது விஷாலம் என்று ஸ்லோகத்திலே இருக்கிறது, அதற்கு விஸ்திருத்தம் என்று இவ்வாறு அர்த்தம். எம்பெருமானுடைய திருமார்பானது அகன்று விரிந்து நன்கு கம்பீரமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
அதற்கு பிறகு வனமாலையாட்யம், இந்த வனமாலை ஆபாதச்சூடம் யாமாலா வனமாலேதி கத்தியதே என்று கூறுவார்கள். திருமுடி ஆரம்பித்து திருவடி பரியந்தம் எந்த ஒரு மாலையானது இருக்கிறதோ அந்த மாலையை வனமாலை என்று கூறுவார்கள். ஆக அந்த வனமாலையினாலேயும் நன்கு பிரகாசித்துக் கொண்டு நன்கு சோபித்துக் கொண்டு திருமார்பானது இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படி இந்த ஸ்லோகத்திலே திருமார்பானது விளங்குகிறது என்று கூறினார். எவ்வாறு திருமார்பு விளங்குகிறது என்றால், எம்பெருமானுடைய திருமார்புக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடிய சின்னங்கள், அதாவது பிராட்டி, மேலும் கௌஸ்துபமணி, ஸ்ரீவத்சலாஞ்சனம், வனமாலை, இது போன்ற சின்னங்கள் ஆபரணங்களாகவும் திகழக்கூடிய இந்த சின்னங்களாலே திருமார்பானது நன்கு விளங்குகிறது என்று இந்த ஸ்லோகத்தினாலே ஆழ்வான் குறிப்பிடுகிறார். ஆக இப்படிப்பட்ட சின்னங்களாலே பிராட்டி, கௌஸ்துபமணி, வனமாலை, மேலும் ஸ்ரீவத்சலாஞ்சனம், இந்த சின்னங்களாலே நன்கு விளங்கக்கூடிய இந்த திருமார்பானது, எம்பெருமானுடைய திருமார்பானது நன்கு திகழ்கிறது என்று இந்த ஸ்லோகத்தினாலே குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது 57வது ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருநாபி பிரதேசம், அதனுடைய சௌந்தரியத்தை ஆழ்வான் அனுபவிக்கிறார். சௌந்தர்யாமிருத சாரபூர பரிவாஹாவர்த்தகர்த்தாயிதம் யாதக்கிஞ்ச விரிஞ்ச சம்பவன பூம்யம்போஜ சம்பூதி பூஹு நாபிஷும்பதி கும்பி கும்ப நிப நிர்பாதஸ்தனஸ்வர்வதூ சம்புக்தத்ருமஷண்ட சைல வசதேராரூட லக்ஷ்மியா ஹரே. இவ்விடத்திலே கொப்பூலி எழுகமல பூவழகர் எம்மானார். ஆண்டாள் எப்படி திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் விஷயத்திலே அனுபவித்தாளோ அதை போலவே ஆழ்வானும் எம்பெருமானுடைய திருநாபி பிரதேசத்தை அனுபவிக்கிறார். அதிலே இருக்கக்கூடிய திரு கமலத்தையும் அம்போஜ சம்பூதி பூஹு என்று இவ்வாறு அனுபவிக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே உத்தரார்த்தத்தினாலே நாபி சும்பதி என்று திருநாபி பிரதேசமானது நன்கு சோபிக்கிறது என்று கூறுகிறார். எம்பெருமானுடைய திருநாபி பிரதேசம் என்று இங்கு கூறும்போது எம்பெருமானுக்கு 2 விசேஷணங்களை 2 பதங்களாலே உத்தரார்த்தத்திலே குறிப்பிடுகிறார். அதிலே கும்பி கும்ப நிப நிர்பாதஸ்தனஸ்வர்வபூ சம்புக்த திருமஷண்ட சைலவசதேஹே என்று முதல் விசேஷனம், ஆரூட லக்ஷ்மியாக என்று 2வது விசேஷனம், ஹரேஹே என்று எம்பெருமானை குறிப்பிடுகிறார். அதற்கு முன்பு இவ்வாறு 2 விசேஷணங்களை குறிப்பிடுகிறார். இடத்திலே கும்பி சப்தத்தினாலே யானையானது குறிப்பிடப்படுகிறது. அந்த யானையினுடைய கும்பங்கள் என்றால் தலையிலே இருக்கக்கூடிய கொஞ்சம் உயர்ந்து இருக்கக்கூடிய 2 பிண்டங்கள், அந்த கும்பங்களை போன்று நன்கு பிரகாசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மார்புகளையுடைய ஸ்வர்க ஸ்திரீகள், ஊர்வசி, மேனகை போன்ற ஸ்வர்க ஸ்திரீகள், அவர்களாலே நன்கு அனுபவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது இந்த திருமாலிருஞ்சோலை என்கிற மலை. அப்படிப்பட்ட இந்த மலையை தனக்கு வாசஸ்தானமாக எம்பெருமான் கொண்டிருக்கிறான் என்று இந்த பதத்தினாலே குறிப்பிடுகிறார். இவ்விடத்திலே கும்பி கும்ப நிப நிர்பாதஸ்தனஸ்வர்வதூ சம்புக்த என்றால் அப்படிப்பட்ட ஸ்வர்க ஸ்திரீகள் அவர்களாலே அனுபவிக்கப்பட்டதாக இருக்கக்கூடியது துருமசண்ட சைலம். துருமசண்டம் என்றால் மரங்களினுடைய கூட்டம். அப்படி மரங்களினுடைய கூட்டம், அதாவது வனம், காடாக இருக்கக்கூடிய இந்த மலை திருமாலிருஞ்சோலை மலை என்றுதான் இந்த மலைக்கே திருநாமம். ஆக இது மரங்களுடைய கூட்டமாக சோலையாக இருக்கக்கூடிய மலை என்று இவ்வாறு குறிப்பிடுகிறார். அந்த மலையை தனக்கு வாசஸ்தானமாக எம்பெருமான் கொண்டிருக்கிறான் என்று குறிப்பிடுவதால் என்ன தெரிகிறது என்றால், இந்த ஸ்வர்க ஸ்திரீகள் எல்லாம் இங்கு வந்து இந்த மலையை அனுபவிக்கிறார்கள் என்றால் இந்த மலைக்கு போக்கியத்துவம் இருக்கிறது என்று தெரிகிறது. அப்படிப்பட்ட மலையிலே எம்பெருமான் வாசம் செய்கிறான் என்று எம்பெருமானுடைய மாஹாத்மியம் இங்கு தெரிகிறது. அதற்கு பிறகு ஆரூட லக்ஷ்மியாக என்று ஏறு திருவுடையான் என்று அருளி செய்யுமா போலே நன்கு ஏறி இருக்கக்கூடிய செல்வத்தை, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டவனாக இருக்கிறான் எம்பெருமான்.
அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாபி பிரதேசமானது நன்கு விளங்குகிறது என்று உத்தரார்த்தத்தாலே குறிப்பிடுகிறார். அந்த திருநாபி பிரதேசம் எப்படி இருக்கிறது என்றால் பூர்வார்த்தத்திலே 2 விசேஷணங்கள் கொடுத்திருக்கிறார். சௌந்தர்யாமிருத சாரபூர பரிவாகாவர்த்த கர்த்தாயிதம் யாத்தக என்று முதல் விசேஷம். அதாவது சௌந்தர்யம் என்பதை அமிர்த ரசமாக இவ்விடத்திலே ஆழ்வான் வர்ணிக்கிறார். இந்த சௌந்தர்யம் என்கிற அமிர்த ரசம் அதனுடைய பிரவாகம், அதாவது பெருவெள்ளம், அந்த பெருவெள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு சுழி, அந்த சுழியிலே அடியில இருக்கக்கூடிய குழி போன்று இந்த நாபி பிரதேசமானது இருக்கிறது என்று இந்த பதத்தினாலே ஆழ்வான் குறிப்பிடுகிறார். அதாவது அழகருடைய திருமேனியிலே இந்த சௌந்தர்யம் என்கிற அந்த அமிர்தத்தினுடைய பெருவெள்ளமானது ஏற்பட்டது. அந்த பெருவெள்ளத்தினாலே ஒரு சுழியானது ஏற்பட்டது. அந்த சுழிதான் இந்த நாபி என்று சொல்லுவா போலே அப்படி ஆழ்வான் இந்த திருநாபி பிரதேசத்தை வர்ணிக்கிறார். இவ்விடத்திலே சௌந்தர்யாமிருத சாரபூர பரிவாகே ஆவர்த்த கர்த்தத்துவம் பிராப்தா என்று இவ்வாறு அர்த்தத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது சௌந்தர்யம் என்கிற அந்த அமிர்த ரசம், அந்த அமிர்த ரசத்தினுடைய பெருவெள்ளம், அந்த பெருவெள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு சுழி, அந்த சுழியில் இருக்கக்கூடிய குழியாக இந்த நாபி பிரதேசமானது இருக்கிறது என்று தாத்பரியம். மேலும் 2வது விசேஷனம் விரிஞ்சி சம்பவன பூம் யம்போஜ சம்பூதி பூஹு என்று. விரிஞ்சி என்றால் பிரம்மா சதுர்முகன் குறிப்பிடப்படுகிறான். அந்த சதுர்முகனுக்கு சம்பவன பூமி, அதாவது உற்பத்தி ஸ்தானமாக எது இருக்கிறது என்றால் எம்பெருமானுடைய திருநாபியிலே இருக்கக்கூடிய கமலம், திருக்கமலம் தான் இந்த சதுர்முகனுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது. அந்த திருக்கமலத்துக்கும் உற்பத்தி ஸ்தானமாக எம்பெருமானுடைய திருநாபியானது இருக்கிறது என்று அந்த அம்போஜ சம்பூதி பூஹு, இந்த சதுர்முகனுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியது அம்போஜம். இந்த அம்போஜத்துக்கும் தாமரைக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருநாபி என்று இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதிலே உய்ய உலகு படைக்க வேண்டி முந்தியில் தோற்றினாய் நான்முகனை என்ன பெரியாழ்வார் அருளி செய்தார் போலே சிருஷ்டி பண்ணுவதற்காக பெருமான் தன்னுடைய திருநாபி கமலத்திலிருந்து சத்துருமுகனை படைத்தார். அதே போல தன்னாபி வளையத்து பேரொழி சேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் முன்னம் திசைபுகரைத்தான் படைக்க மற்றவனும் முன்னம் படைத்தனன் நான்மறைகள் என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்தார் போதே எம்பெருமான் சத்துருமுகனை தன்னுடைய திருநாபியில் உற்பத்தமான அந்த கமலத்திலிருந்து சிருஷ்டித்தான் என்று பார்க்கிறோம். அப்படி திருநாபியானது சதுர்முகனுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய தாமரை, அந்த தாமரைக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது என்று இவ்வாறு அப்படிப்பட்ட திருநாபியானது நன்கு விளங்குகிறது என்று இந்த ஸ்லோகத்தினாலே குறிப்பிடுகிறார். ஆக யானையினுடைய கும்பங்கள், அதை போன்று இருக்கக்கூடிய மார்புகள், அதை கொண்ட அப்சர ஸ்திரீகள், ஸ்வர்க ஸ்திரீகள், அவர்களாலே நன்கு அனுபவிக்கப்பட்ட இந்த திருமாலிருஞ்சோலை என்கிற அந்த மலைக்கு நாதனாக அந்த மலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் மேலும் எப்படி இருக்கிறான் அந்த எம்பெருமான் என்றால் நன்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாபி கமலம், அந்த திருநாபி கமலத்திலேதான் சதுர்முகனானவன் பிறந்தான். ஆக சதுர்முகனுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய நாபி கமலம், அந்த கமலத்திற்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியது திருநாபி பிரதேசம். மேலும் அந்த திருநாபி பிரதேசம் எப்படி இருக்கிறது என்றால் சௌந்தர்யம் என்கிற அமிர்த ரசம், இந்த சௌந்தர்யம் என்கிற அந்த அமிர்தம் ஒரு பெருவெள்ளம் எடுத்தால் அதிலே ஏற்பட்ட ஒரு சுழி போன்று, அந்த சுழியிலே இருக்கக்கூடிய குழி போன்று இவ்வாறு நாபி பிரதேசமானது இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தினாலே ஆழ்வான் வர்ணிக்கிறார். இப்பொழுது 58வது ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். இந்த ஸ்லோகத்திலே அழகருடைய இடையழகை ஆழ்வான் அனுபவிக்கிறார். சுந்தரஸ்ய கில சுந்தரபாஹோः ஸ்ரீமஹாதருவனாச்சலபர்த்துः ஹந்தயத்ர நிவசந்தி ஜகந்தி பிராபிதக்ரஷிம தத்தனுமத்யம். ஸ்ரீமஹாதருவனாச்சலபர்த்துः, இந்த திருமாலிருஞ்சோலையிலே
பற்பல பெரிய மரங்களானவை இருக்கின்றன. அப்படி பெரிய பெரிய மரங்களை கொண்ட திருமாலிருஞ்சோலைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் மேலும் எப்படி இருக்கிறான் என்றால் சுந்தரபாகோகோ, சுந்தரத்தோடையானாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அழகருடைய எத்திர எந்த ஒரு மத்தியத்திலே, அதாவது உதரத்திலே, உடம்பிற்கு நடுவிலே இருக்கக்கூடிய உதரத்திலே ஜகந்தி நிவசந்தி, அதாவது பிரளய காலத்திலே உலகங்களானவை இருந்தனவோ அப்படிப்பட்ட அந்த தனு மத்தியம், உடம்பின் நடுபாகமாக இருக்கக்கூடிய அந்த உதரமானது பிராபித கிரஷிம ஹந்த, கிருஷத்துவம் அதாவது மெலிவை அடைந்தது என்று இந்த ஸ்லோகத்திலே குறிப்பிடுகிறார். ஹந்த என்று ஆச்சரியம் என்கிற அர்த்தத்திலே ஹந்த என்கிற பதமானது இவ்விடத்திலே பிரயோகிக்கப்படுகிறது. ஏனெனில் பிரளய காலத்திலே ஆளிலையிலே உறங்கிக் கொண்டு எம்பெருமான் அனைத்து உலகங்களையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து காப்பாற்றினான். மீண்டும் சிருஷ்டி காலத்திற்கு முன்பு தன்னுடைய திருவயிற்றிலிருந்து அனைத்து உலகங்களையும் வெளியேற விட்டான் என்று இவ்வாறு பார்க்கிறோம். அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முட்டுமுண்ட கண்டங்கண்டீர் என்று திருப்பானாழ்வாரும் இவ்விஷயத்திலே அருளி செய்திருக்கிறார். மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மன்னகமும் மத்துமெல்லாம் எஞ்சாமல் வைத்தடக்கி ஆளின் மேலோர் இழந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன் தன்னை என்று திருமங்கை ஆழ்வாரும் இந்த விஷயத்திலே அருளி செய்திருக்கிறார். மலைகள் என்ன, கடல்கள் என்ன, லோகங்கள் என்ன, அனைத்தையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து எம்பெருமான் ரட்சித்தான். அப்படி தன்னுடைய திருவயிறானது மிகவும் பெருத்திருக்க வேண்டும். ஏனெனில் முன்பு இவ்வாறு பிரளய காலத்திலே இவ்வாறு உலகங்களை தன்னுடைய திருவயிற்றிலே வைத்துக் கொண்டிருந்தாலும் அதன் அடையாளமாக திருவயிறானது பெருத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் இப்படி மெலிந்து திருவயிறானது இருக்கிறதே, என்ன ஆச்சரியம் என்று இவ்வாறு ஆழ்வான் மிகவும் விஸ்மயப்படுகிறார். இவ்விடத்திலே உயர்ந்த புருஷர்களுடைய இடையானது சுபாவமாகவே மெலிந்துதான் இருக்கும் என்கிற அர்த்தமும் தெரிவருகிறது. பிராபித கிரஷிம என்றால் கிருஷத்துவத்தை அடைந்தது, மெலிந்து இருக்கக்கூடிய அந்த தன்மையை அடைந்தது என்று அர்த்தம். இவ்விடத்திலே தனுமத்தியம் என்கிற பதமானது இருக்கிறது. இதை நாம் சமஸ்தபதமாகவும் வைத்துக் கொள்ளலாம், வியஸ்தபதமாகவும் வைத்துக் கொள்ளலாம். சமஸ்தபதமாக வைத்துக் கொள்கிறோம் என்றால் தனோஹோ மத்தியம் தனு மத்தியம் என்று இவ்வாறு விக்கிரகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது சரீரத்திலே நடுவாக இருக்கக்கூடிய பாகம் இந்த திருவயிறு என்று இவ்வாறு அர்த்தம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் இதை இரண்டு தனித்தனி பதங்களாகவும் வைத்துக் கொள்ளலாம். தனு மத்தியம், தனு என்பது மத்தியம் என்பதற்கு விசேஷம். மத்தியம் என்றால் உடம்பின் நடுவிலே இருக்கக்கூடிய பாகம் என்று நமக்கு அர்த்தம் கிடைத்துவிடும். அது இந்த இடைப்பகுதி தான். அது தனு, அதாவது மிகவும் சூக்ஷ்மமாக இருக்கிறது, மெலிந்து இருக்கிறது என்று இவ்வாறு நமக்கு வியஸ்த பிரயோகமாக இரண்டு தனித்தனி பதங்களாக வைத்துக் கொண்டாலும் அர்த்தம் கிடைத்துவிடும். ஆக இந்த ஸ்லோகத்தினாலே ஆழ்வான் என்ன கூறுகிறார் என்றால், இப்படி எம்பெருமானானவன் பற்பல பெரிய பெரிய மரங்களை கொண்ட திருமாலிருஞ்சோலைக்கு தலைவனாக இருக்கிறான். சுந்தரத்தோடையானாக அழகராக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய எந்த ஒரு திரு உதரத்திலே உலகங்கள் இருந்தனவோ அந்த திருவுதரம், உடம்பின் நடுபாகமாக இருக்கக்கூடிய அந்த திருவுதரமானது இப்படி மெலிந்து இருக்கிறதே, உலகங்கள் எல்லாம் முன்பு தன்னுள்ளே கொண்ட அந்த திருவுதரமானது பெருத்தன்றோ இருக்க வேண்டும் என்று இவ்வாறு விஸ்மயப்பட்டு ஆழ்வான் இந்த பாசுரத்திலே, இந்த ஸ்லோகத்திலே குறிப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது 59வது ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் எம்பெருமானுடைய திருத்துடைகளை அனுபவிக்கிறார் என்று பார்க்கிறோம். இஷ்டதுஷ்ட மதுகைடபகீட்டௌ ஹஸ்தி ஹஸ்த யுகலாப சுருத்தௌ ராஜத கிரமகிருஷௌ ச சதூரு சுந்தரஸ்ய வனபூதர பர்த்துஹு. வனபூதர பர்த்துஹு சுந்தரஸ்ய சதூரு ராஜதः, அதாவது வனபூதரம் சோலை மலை,
பூதரம் என்றால் மலை, வனம் என்றால் பல மரங்கள் கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அப்படி சோலைமலைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அழகர், அந்த எம்பெருமானுடைய நன்கு அழகாக இருக்கக்கூடிய திருத்துடைகள் ராஜதகா என்றால் நன்கு விளங்குகின்றன என்று அர்த்தம். அந்த திருத்துடைகள் எப்படி இருக்கின்றன என்று 3 விசேஷணங்களாலே ஆழ்வான் இங்கு காட்டுகிறார். பிஷ்ட துஷ்ட மதுகைட்டப கீட்டௌ ஹஸ்தி ஹஸ்த யுகலாப சுருத்தௌ கிரமகிருஷௌ என்று 3 பதங்கள் உள்ளன. இந்த 3 பதங்களாலே எம்பெருமானுடைய திருத்துடைகள் எப்படி இருக்கின்றன என்று ஆழ்வான் குறிப்பிடுகிறார். முதலிலே பிஷ்ட துஷ்ட மது கைட்டப கீட்டௌ. மது கைட்டபன் என்று 2 அசுரர்கள் இருந்தார்கள். ஆதி சிருஷ்டியிலே இவர்கள் இருவரும் தோன்றினவர்கள், மிகவும் பலிஷ்டர்களாக இருந்தார்கள். இவர்கள் துஷ்டர்களாக இருந்தார்கள். என்ன அப்படி தோஷம் இவர்களிடத்திலே இருந்தது என்றால், முன்பு பிரம்மாவிடத்திலிருந்து வேதங்களை அபகரித்து கடலிலே சென்று மறைந்து கொண்டனர். அப்பொழுது பிரம்மா வேதங்களை இழந்தபடியால் இந்த உலகமே ஞான ஒளியை கொடுக்கக்கூடிய விளக்காக இருக்கக்கூடிய வேதங்களை இழந்து விட்டபடியால் இருண்டு போயிற்று. அப்பொழுது கண்ணிழந்தவர்கள் போல பிரம்மா முதலியவர்களும் என்ன செய்வது என்று இவ்வாறு திகைத்து நின்றார்கள். வேதங்களை எப்படி மீண்டும் பெறுவது என்று இவ்வாறு யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எம்பெருமான் இந்த நிலையை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி கடலுக்கு சென்று அங்கே மது கைட்டவர்களை கண்டுபிடித்தான். மது கைட்டவர்கள் எம்பெருமானோடு யுத்தம் செய்ய வந்தார்கள். அப்பொழுது எம்பெருமான் தன்னுடைய திருத்தொடைகளாலே மது கைட்டவர்களை நன்கு நசுக்கி அரைத்து கொன்றான் என்று பார்க்கிறோம். எதற்காக எம்பெருமான் இப்படி தன்னுடைய திருத்தொடைகளாலே மது கைட்டவர்களை அழிக்க வேண்டும் என்றால், அவர்களுடைய வரத்திற்கு அனுகுணமாக அந்த வரமானது வீணாக போய்விடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு திருத்தொடைகளாலே எம்பெருமான் அவர்களை நசுக்கி அப்படி கொன்றான் என்று பார்க்கிறோம். ஆக இப்படி எம்பெருமானை காட்டிலும் இந்த மது கைட்டவர்கள் கீட்டம், அதாவது மிகவும் தாழ்ந்த ஜந்து, அதை போன்றுதான் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலேதான் பிஷ்ட துஷ்ட மது கைட்டப கீட்டவ் என்று இவ்வாறு ஆழ்வான் கூறுகிறார். அப்படி கீட்டங்களாக இருக்கக்கூடிய துஷ்டர்களான மது கைட்டவர்கள், அவர்களை பேசனம் பண்ணின திருத்தொடைகள், அதாவது எந்த திருத்தொடைகளினாலே இந்த துஷ்டமாக இருக்கக்கூடிய மது கைட்டவர்கள் என்கிற இந்த கீட்டங்களானவை நன்கு அரைக்கப்பட்டனவோ, பேசனம் பண்ணப்பட்டனவோ, சூர்ணமாக ஆக்கப்பட்டனவோ, அப்படிப்பட்ட திருத்தொடைகள் என்று அர்த்தம். மேலும் இந்த திருத்தொடைகள் எப்படிப்பட்டவை என்றால் ஹஸ்தி ஹஸ்த யுகலாப சுருத்தௌ என்று கூறுகிறார். இதற்கு முன்பு பிஷ்டதுஷ்ட மது கைட்டப கீட்டௌ என்று இவ்விடத்திலே ஆழ்வான் காட்டினார் போலேயே பட்டரும் மதமிவ மது கைட்டபஸ்ய என்று ஸ்ரீரங்கராகஸ்தவத்திலே காட்டியிருக்கிறார். அவ்விடத்திலேயும் மதமிவ மது கைட்டபஸ்ய என்று இந்த மது கைட்டப விஷயமாக பட்டர் கூறியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி மது கைட்டவர்களை பேசனம் செய்த இந்த திருத்தொடைகள், நன்கு அரைத்த இந்த திருத்தொடைகள். மேலும் இந்த திருத்தொடைகள் எப்படி இருக்கின்றன என்றால் ஹஸ்தி ஹஸ்த யுகலாப சுருத்தௌ. ஹஸ்தி என்றால் யானை, அந்த யானையினுடைய ஹஸ்தம் என்றால் துதிக்கை, ஹஸ்த யுகலம் என்றால் 2 துதிக்கைகள். அந்த 2 துதிக்கைகளை போன்று இந்த திருத்துடைகளானவை இருக்கின்றன என்று பார்க்கிறோம். பொதுவாக திருத்துடைகளுக்கு உவமையாக துதிக்கையும் மேலும் வாழைத்தண்டையும் எடுப்பது கவி மரபு. கவிகள் திருத்துடைகளுக்கு உவமையாக வாழைத்தண்டு, யானையினுடைய துதிக்கை இதையெல்லாம் எடுப்பார்கள். அப்படியே இங்கு ஆழ்வானும் யானையுடைய துதிக்கைகளை போன்று இருக்கக்கூடிய திருத்துடைகள் என்று கூறுகிறார். மேலும் சூருத்தோ, நன்கு உருண்டையாக இருக்கக்கூடியது
திருத்துடை, இப்படி உருண்டையாக இருக்கக்கூடிய திருத்துடைகளை கொண்டவன் எம்பெருமான் என்று இவ்வாறு குறிப்பிடுகிறார். மேலும் கிரமகிருஷௌ என்று மற்றொரு பதமும் இருக்கிறது. கிரமகிருஷௌ என்றால் கிரமேண கிருஷௌ, அதாவது துடைகள் சேர்ந்து இருக்கும் போது நன்கு பெருத்து இருக்கும். இப்படி மேலே சேர்ந்து இருக்கும் போது பெருத்து இருக்கக்கூடிய தொடைகள் கீழே போக போக அப்படி சிரித்து கொண்டே போகும். எவ்வாறு யானையுடைய துதிக்கை மேலே பெருத்து இருக்கும், கீழே செல்ல செல்ல அப்படியே சிரித்து கொண்டே போகும். அதை போலவே திருத்துடைகள் மேலே சேர்ந்து இருக்கும் போது பெருத்து இருந்தும் கீழே போக போக சிரித்தும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட திருத்தொடைகள் நன்கு விளங்குகின்றன என்ன குறிப்பிடுகிறார். இதற்கு முன்பு ஹஸ்தி ஹஸ்த யுகலாப சுருத்தௌ என்கிற பதம் இருக்கிறது. அந்த பதம் கர்மதாரய சமாசமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இவ்விடத்திலே கர்மதாரய சமாசம் இரண்டு விசேஷண பதங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு விசேஷண பதமும் இன்னொரு விசேஷ பதமும் சேர்ந்து ஒரு கர்மதாரய சமாசமாக ஆகும். அதாவது நீலோத்பலம் என்கிற ஸ்தலத்திலே நீலஞ்ச தத்து உட்பலம் என்று இவ்வாறு நீளமாக இருக்கக்கூடிய அந்த உட்பல புஷ்பம் என்று அந்த உட்பல பதமானது விசேஷத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும், நீல பதமானது விசேஷணத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவ்விடத்திலே சதூரு என்று அந்த திருத்துடைகளை குறிப்பிடக்கூடிய விசேஷ பதம் அது தனியாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஹஸ்தி ஹஸ்த யுகலாபௌ என்று இதுவும் ஒரு விசேஷண பதம், மேலும் சுவிருத்தௌ என்று இதுவும் ஒரு விசேஷண பதம். இந்த இரண்டு விசேஷண பதங்களுக்கு கர்மதாரய சமாசமானது இவ்விடத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி எம்பெருமானுடைய திருத்தொடைகள், அந்த திருத்தொடைகள் எப்படி இருக்கின்றன என்னால் மது கைட்டவர்களை, துஷ்டர்களாக இருக்கக்கூடிய மது கைட்டவர்கள், அவர்கள் மேலும் எப்படி இருக்கிறார்கள் என்றால் கீட்டம் போன்று சுத்திர ஜந்து விசேஷம் போன்று இருக்கின்றார்கள். அவர்களை அரைத்த திருத்தொடைகள். மேலும் அந்த திருத்தொடைகள் எப்படி இருக்கின்றன என்னால் யானையினுடைய துதிக்கை போன்று இருக்கக்கூடிய திருத்தொடைகள், நன்கு உருண்டையாக இருக்கக்கூடிய திருத்தொடைகள், மேலும் மேலே நன்கு பருத்து கீழே வர வர சிறுத்து இருக்கக்கூடிய திருத்தொடைகள். இப்படிப்பட்ட திருத்தொடைகள், அழகான திருத்தொடைகள் நன்கு விளங்குகின்றன. அந்த மாலிருஞ்சோலையிலே தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய இப்படிப்பட்ட திருத்தொடைகள் நன்கு விளங்குகின்றன என்று இந்த ஸ்லோகத்தினாலே ஆழ்வான் குறிப்பிடுகிறார். இப்பொழுது 60வது ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் எம்பெருமானுடைய திரு முழந்தாள்களை அனுபவிக்கிறார். யௌவன விஷக குதோத்பேதநிபம் நிதராம் பாதி விபோருபயம் ஜானு சுபா கிருதிகம் சுந்தர புஜனாம்னோ மந்தரமதிதாப்தே சந்தனவன விலசத் கந்தர ரிஷபபதேஹே மந்தரமதிதாப்தேஹே சந்தனவன விலசத் கந்தர ரிஷபபதேஹே சுந்தர புஜனாம்னஹ விபோஹோ சுபாகிருதிகம் உபயம் ஜானு நிதராம் பாதி என்று இவ்வாறு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். மந்தர மதிதாப்தேஹே என்று எம்பெருமானை குறிக்கக்கூடிய பதம். எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்றால் மந்தர பர்வதத்தை கொண்டு கடலை கடைந்தவனாக இருக்கிறார். மந்தர பர்வதத்தை மத்தாக கொண்டு கடலை கடைந்தவனாக இருக்கிறான். மந்தரம் நாட்டியன்னு முதல கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோடையான் என்று ஆண்டாளும் அழகர் விஷயமாக இவ்வாறு அனுபவித்திருக்கிறாள், மந்தர பர்வதத்தை கொண்டு கடலை கடைந்தவன் என்று. அதே போல இங்கு ஆழ்வானும் அனுபவிக்கிறார். மேலும் எப்படி எம்பெருமான் இருக்கிறான் என்றால் சந்தன வனவிலசத் கந்தர ரிஷபபதேஹே, அதாவது சந்தன வனங்கள், சந்தன பொழில்கள், அவைகளாலே விளங்கக்கூடிய குகைகள், அந்த குகைகளை கொண்ட ரிஷபாதிரி திருமாலிருஞ்சோலை, அதற்கு தலைவனாக எம்பெருமான் இருக்கிறான் என்று இங்கு ஆழ்வான் குறிப்பிடுகிறார். சந்தன பொழிலின் தாழ் சின நீழல் தாழ்வர மகளிர்களாலும் மந்திரத்திரஞ்சும் மாலிருஞ்சோலை வணங்குதும் வாமட நெஞ்சே என்று திருமங்கை ஆழ்வாரும் அருளி செய்திருக்கிறார். அதே போல இடத்திலே ஆழ்வானும் சந்தன பொழில்கள், அவைகளாலே நன்கு விளங்கக்கூடிய குகைகள், அவை அந்த அப்படி இருக்கக்கூடிய குகைகளை உடைத்தான
ரிஷபாத்ரி என்று குறிப்பிடப்படக்கூடிய திருமாலிருஞ்சோலை, அந்த திருமாலிருஞ்சோலைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்று இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடத்திலே ரிஷபபதேகே என்றுதான் ஸ்லோகத்திலே இருக்கிறது. ரிஷபபதத்திற்கே ரிஷபாத்ரி என்று இவ்வாறு அர்த்தம் வைத்துக் கொண்டு அதற்கு தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்று இவ்வாறு அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் சுந்தர புஜனாம்னஹா, சுந்தர தோடையான் என்ற திருநாமத்தை கொண்டவனாக எம்பெருமான் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய விபோகோ, சுவாமியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய சுபாகிருதிகம், அழகான உருவத்தை கொண்டதாக இருக்கக்கூடிய 2 முழந்தாள்கள் நன்கு விளங்குகின்றன என்ன ஆழ்வான் அருளி செய்கிறார். அந்த 2 முழந்தாள்கள் எப்படி நன்னாக விளங்குகின்றன என்னால் யௌவன விஷககுதோத் பேத நிபம் என்ன பூர்வார்த்தத்திலே முதல் பதத்தினாலே குறிப்பிடுகிறார். இந்த யௌவனம் என்கிற ரிஷபம், அதன் ககுதக அதாவது திமில், அந்த ககுதத்தினுடைய உத்பேதம், உத்பேதம் என்றால் எழுச்சி. இப்படி யௌவனம் என்கிற ரிஷபத்தினுடைய மேலெழுந்த அந்த திமில் போன்று எம்பெருமானுடைய முழந்தாள்களானவை இருக்கின்றன. எப்படி ரிஷபத்திற்கு தனித்தன்மையான அந்த திமில் நன்கு ரிஷபத்தை காட்டுகிறதோ, அதை போல எம்பெருமானுடைய நித்திய யௌவனத்திற்கு தனித்தன்மையாக இருந்து கொண்டு இந்த முழந்தாள்களானவை எம்பெருமானுடைய யௌவனத்தை நன்கு காட்டுகின்றன என்ன பார்க்கிறோம். இந்த ரிஷபத்திற்கு ஒரு அசாதாரணமாக இருக்கக்கூடிய லட்சணமாக அந்த திமிலானது இருக்கிறது. அதை போல அசாதாரணமான லட்சணமாக நித்திய யௌவனத்திற்கு முழந்தாள்களானவை இருக்கின்றன என்ன பார்க்கிறோம். இப்படி எம்பெருமானுடைய யௌவனம் அதை ரிஷபமாக வர்ணித்து அந்த ரிஷபத்திற்கு மேலெழுந்த திமிலானது எப்படி பிரகாசகமாக அசாதாரணமான லட்சணமாக இருக்கிறதோ, அதை போன்று இங்கு எம்பெருமானுடைய யௌவனத்தை நன்கு காட்டி கொடுப்பதாக அதற்கு அசாதாரணமான லட்சணமாக முழந்தாள்களானவை இருக்கின்றன என்று ஆழ்வான் அருளி செய்கிறார். இவ்விடத்திலே சியாதுக்ஷ்ணோர்வா ககுதயுகலம் யௌவனைஸ்வரிய நாம்னோகோ என்ன வரதராஜஸ்தவத்திலேயும் இதே போல ஆழ்வான் அருளி செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவ்விடத்திலேயும் யௌவனைஸ்வரியம் என்ற பெயர் கொண்ட அந்த ரிஷபங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திமிழ்கள் போன்று முழந்தாள்களானவை இருக்கின்றன என்று ஆழ்வான் வர்ணிக்கிறார். இவ்விடத்திலே நித்திய யௌவனத்தை குறிப்பிட்டுள்ளார். யௌவனமானது எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. அந்த யௌவனம் எப்படிப்பட்டது என்றால் யுவா குமாரக என்ன ரிக்வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அவ்விடத்திலே யுவா அகுமாரக என்று பிரித்து கொள்ள வேண்டும். யுவா குமாரக என்று பிரிக்கக்கூடாது. யுவா அகுமாரக என்றுதான் பதப்பாட்டம் இருக்கிறது. அவ்விடத்திலே எப்படிப்பட்ட யௌவனமானது கூறப்பட்டிருக்கிறது என்றால் குமாரபாவமானது முழுவதும் நீங்கவில்லை, இன்னும் சிறிது குமாரபாவமானது இருக்கிறது. யௌவனமானது இப்பொழுதுதான் எழுந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் யௌவனமானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய யௌவனமானது இவ்விடத்திலே எம்பெருமானுடையதாக ஆழ்வான் குறிப்பிடுகிறார். அப்படி இன்னும் முழுதாக அந்த பால்யாவஸ்தை போகவில்லை, யௌவனாவஸ்தை இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட யௌவனம் எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. அப்படிப்பட்ட யௌவனத்தை காட்டக்கூடியதாக எம்பெருமானுடைய முழந்தாள்களானவை இருக்கின்றன என்ன ஆழ்வான் இங்கே குறிப்பிடுகிறார். இப்படி 56வது ஸ்லோகத்திலிருந்து 60வது ஸ்லோகம் வரையிலும் அர்த்த விசேஷங்களை அனுபவித்தோம். இந்த வாய்ப்பை அடியனுக்கு அளித்ததற்கு ஜிஆர் சுவாமியினுடைய திருவடிகளிலே அடியனுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஜிஆர் சுவாமியுடைய திருவடிகளிலே பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். குற்றங்குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் மங்களாசாசனபரேர் மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வேராச்சாரியே சத்கிருதாயாஸ்து மங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும்
பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே